ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இன்னைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓம் சாய் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் ரோலில் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஏஎஸ்ஓ செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு இந்த பொசிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எலிஜிபிலிட்டி கிரிட்டரியாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதலாவது குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 8th 10th 12th ITI டிப்ளமோ எனி டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்க ஜெண்டர் கேட்டகரியில் மெயில் ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. 18 வயசுக்கு மேல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூரில் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்தால் போடுங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ஜாப்ஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஜாப் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா 12 hour டியூட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேலரி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூம் ஃபெசிலிட்டி, ஃபுட் ஃபெசிலிட்டி, அலவன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அப்போ மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி தனியார் நிறுவனத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோயம்புத்தூர் ஜாப்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் சப்போர்ட் ஆல். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட உங்களை சந்திக்க வரோம். நன்றி, பை பாய்.